வணக்கம். எப்படி இருக்கீங்க? சூப்பர். மத்தியானம் லஞ்ச் நல்லா இருந்ததா எல்லாருக்கும்? வெரி குட். இதுக்கெல்லாம் காரணம் யாரு? இந்த மாதிரி இவ்வளவு கூட்டத்தை உருவாக்குறதுக்கு காரணம் யார் சார்? தானா சேர்ந்த கூட்டம். இங்க தலைவர்கள் யாரு? யாரும் தலைவர்கள், எல்லாமே நீங்க தான். ஒவ்வொரு டீமுக்கும் தலைவர் யாருன்னா அவர்களுக்கு கீழே இருக்க டீம் லீடர்ஸ் அவர்கள் தலைவராக இருந்தால் மட்டும்தான் இந்த ப்ராஜெக்டில் வின் பண்ண முடியும். ஒரு நல்ல ஒரு விஷயத்தை உங்கள் கையில் ஒப்படைச்சாச்சு. ஒரு 5 மாத காலம் ஒரு கரடுமுரடான பாதையில் வந்து பயணம் பண்ணி பல கஷ்டங்களை சந்தித்து இன்னைக்கு கேஷ் 25 கிரிப்டோ 25 ஒரு முழு வடிவமாயிட்டு. ஓகே தானே? எல்லாரும் ஹாப்பியாக இருப்பீங்க. ஒரு விஷயம் என்னன்னா, சங்கர் சாரை பொறுத்த வரைக்கும் அவரோட வேலை முடிஞ்சதா நினைக்கிறேன். இனிமேல் என்ன பண்ணணும்? நம்ம வேலையை காமிக்கணும். மார்க்கெட்டிங். ஒவ்வொருத்தரும் தலைவராக மாறணும். ஒவ்வொரு ஏற்கனவே செய்த தவிர மறுபடியும் பண்ணக்கூடாது. அவ்வளோதான் விஷயம். புரிய வைத்து காலை மாலை ஜூம் மீட்டிங்கில் அட்டன் பண்ணணும். அவர்களுக்கு புரிய வைக்கணும். ஏன்னா ஜூமில் வராமல் நம்ம பிளானை தெரிஞ்சிக்க முடியாது. இப்போ டெய்லி பிளான் எடுக்கிறாங்க. ஓரளவுக்கு ஒரு 40% நம்மளுக்கு ஜூம் வழியாகவும், மாதம் ஒரு தடவை நம்மளுடைய இந்த கூட்டம் கூடி கலைதல். இப்போ இங்கே எவ்வளோ விஷயங்கள் இப்போ நேராக பார்க்குறப்ப நம்மளுக்கு ஒரு எனர்ஜி கிடைக்குதா? அப்போ என்ன பண்ணணும்? நம்ம அடுத்த தடவை நான் சென்னையில் சொன்ன மாதிரி தான், நம்ம மட்டும் வராமல் நெக்ஸ்ட் டே வர்றப்ப நம்மளோட சேர்ந்து எத்தனை பேர் அழைச்சிட்டு வரணும்? மினிமம் 4 பேர். நமக்குன்னு 4 பேர் எப்பயுமே வேணும். வேணுமா இல்லையா? கண்டிப்பாக வேணும். அப்போ அந்த 4 நபர்களை இப்பயே அழைச்சி வந்துடணும். வந்துட்டீங்க அப்படின்னா நம்ம வாழ்க்கை ரொம்ப சுபிட்சமாக இருக்கும். ஆமாம் சார், உண்மை தான். என்னன்னா, நீங்கள் இது வரைக்கும் எங்கேயும் பார்த்ததில்ல. எத்தனையோ நிறுவனங்கள் இப்போ 5-6 மாதத்தில் நண்பர்கள் சில பேர் அங்கங்கே போயிட்டு திரும்பி ஒரு வட்டம் அடிச்சுட்டுலாம் வந்திருப்போம். இல்லை எத்தனையோ கம்பெனிகளை பார்த்துருப்போம். எத்தனையோ நம்மளுக்கு பிடிஎஃப் வந்திருக்கும். இப்போ லாஸ்ட்டாக ஒரு மாதத்துக்கு முன்னாடி ஒன்று இப்போ காணா போயிட்டு, ஒவ்வொரு மாதம் ஒன்று காணாதான் போயிருக்கு. ஆனால் நம்ம அப்படி இல்லை. நம்ம கூட்டத்தை எல்லாம் யாரும் அவ்வளோதான் அழிக்கணுங்கிற எண்ணம் உள்ளவர்கள் இந்த கூட்டத்திலேருந்து விலகி இருப்பாங்க. அவ்வளோதான். அதே போல் நீங்கள் இனிமேல் என்ன பண்ணணும்? கேஷ் 25ல் உங்களுடைய சைட்டை ஓப்பன் பண்ணி டெய்லி பார்க்கணும். ஏன்னா பேசிவ் இன்கம் வந்திருக்கா, ஆக்டிவ் இன்கம் வந்திருக்கா அப்படிங்கிறத நீங்கள் தான் செக் பண்ணிக்கணும். உங்கள் டீமில் உள்ளவங்களாம் முதல்ல 95 பேருக்கு பேசிவ் இன்கம் வந்திருக்கு. காலையில் சார் காமிச்சாங்கல்ல. அப்போ அடுத்த வாரம் எவ்வளோ வரணும்னா, இங்கே 150 பேரும் குறிப்பாக மினிமம் ஒரு 1000, 2000, 5000, 10000 நம்மளுக்கு சார்லஸ் சார் சொன்ன மாதிரி ஏன் வாரம் 25,000 வரைக்கும் நம்ம ஏர்ன் பண்ணலாம். சரி, 50,000 வந்தாலும் நம்ம அதுக்கு பிறகு மாற்றிக்கலாம், தப்பு கிடையாது. அப்போ 25,000 நம்ம வாரம் சம்பாதிப்பதற்கான முயற்சியும் எடுக்கணும். ஏதோ வந்தோம், சரி மாதம் ஒரு ட்ரிப்பு பார்க்குறோம் அப்படின்லாம் இருக்காது. ஏன்னா நீங்கள் பணம் போட்டு நீங்கள் தான் வர்றீங்க. இங்கே நம்ம யாரும் செலவு பண்ணல. இங்கேருந்து ஒரு 500 ரூபாங்கிறது சாதாரண விஷயம் இல்லை. 500 ரூபா மட்டுமா செலவாகுது? பஸ் ஃபேர் இருக்குது, ஹோட்டலில் தங்கினது இருக்குது, எல்லாருக்குமே செலவு தான் ஆகிட்டு இருக்கு. அப்போ சம்பாரிச்சா மட்டும்தான் இந்த கூட்டம்லாம் கண்டினியூவாக இருந்துகிட்டு இருக்கும். அப்போ அந்த முடிவு நீங்கள் தான் எடுத்துக்கணும். இங்கே யாரும் குறைத்து மதிப்பிட வேண்டிய அவசியம் இல்லை. முன்னாடி நாங்கள் ஆரம்பித்தோம், ஆக்டிவ்லையும் பேசிவ்லையும் வாங்கிட்டோம். வாங்கினதுக்காக விட்டுட்டு ஓடிடல, உங்களோட தான் நின்றுட்டு இருக்கோம். உண்மை தானே? எங்களுக்கு இருந்தால் ரீபர் தேடி அதுக்கு பிறகு தானே வரப்போகுது. அதுக்காக நாங்கள் பிஸ்னஸில் உங்களோட சேர்ந்து நின்றுட்டு இருக்கோம். அப்போ நீங்கள் அதை முதல்ல இப்போ கடைபிடிக்கணும். என்னன்னா, சிஸ்டம் என்ன சொல்லுதோ அதை நீங்கள் சரியாக பண்ணிட்டீங்கன்னா போதும். வேற எதையும் நீங்கள் பார்க்க வேண்டியதில்லை. இங்கே சங்கர் சாராக இருக்கட்டும், ராமலிங்கமாக இருக்கட்டும், பாபெல்லாம் உங்கள ஒருத்தர் தானே நாங்கள்லாம். இல்லை வேறு ஏதாவது வித்தியாசமாக ஏதாவது ஆக்டிவிட்டிஸ் எங்கள்கிட்ட எதுவும் தெரியுதா? கண்டிப்பாக தெரியாது. அந்த விஷயம்லாம் முடிச்சுட்டு தான் இங்கே வந்திருக்கோம். ஏற்கனவே எல்லாம் ஒரு கட்டம் அந்த வாழ்க்கையெல்லாம் வாழ்ந்துட்டு எல்லா இடத்துக்கும் போயிட்டு நிற்கிற இடம் எதுன்னா இதுதான் சரியான இடம். இங்கே யாருக்காவது எதுவும் லாஸ் ஆகிருக்கா அப்படின்னா ஒன்றும் கிடையாது. யாரும் சொல்லவும் முடியாது. ஒரு 1300 ரூபாய், ஒரு 3000 ரூபாய், மொத்தம் 4300 ரூபா வருது. இதில் என்னோட வாழ்க்கை மாறுமொழியா யாரும் வாழ்க்கை வீணாகாது. இதை மக்கள்கிட்ட நீங்கள் தான் சொல்லணும். அப்போ ஓரளவுக்கு நம்ம சிஸ்டம் சரி பண்ணப்பட்டது. இனிமேல் கொண்ட அப்கிரேட் எதுவும் இருக்காது. இன்னும் ஒன்றே ஒன்று சார் பண்ண வேண்டியது பாக்கி இருக்குது. அதையும் ஜனவரியில் பண்ணி கொடுத்துட்டார் அப்படின்னா
நம்ம சிஸ்டம் முழு வடிவம் பெற்று ஒரு 5 ஆண்டு காலத்தில், எப்படி சார் ஒரு 5 ஆண்டு காலத்தில் யாராவது 1 கோடி ரூபாய் சம்பாதிச்சவங்க இருந்தாலும் ஹேண்ட் ரைஸ் பண்ணுங்கள். வெரி குட், சூப்பர். வெற்றிமுருகன் சார், வெற்றிமுருகன் தானே சார்? ரைட், ஆமாம், ரைட், எல்லாருமே சம்பாதிச்சிருக்கோம். ஆனால் இந்த ப்ராஜெக்டை பொறுத்தவரையில் உங்கள் பின்னாடி போர்ப்படை தளபதிகள் மாதிரி ஒரு 10 பேர் இருக்கணும். சார் சொன்ன மாதிரி நீங்கள் உருவாக்கலை அப்படின்னா ஐடி இருக்கும், பணம் வராது. ஏன்னா போன தடவை பேசிவ்லேருந்து ஆக்டிவ் பண்ணோம், இப்போ ஆக்டிவ்லேருந்து பேசிவ் போகுது. அப்படிங்கிறதுனால உழைப்பு ஒன்று நம்மள்கிட்ட இருக்கணும். நம்மளுடைய டவுன்லைனை பத்திரமா பார்த்துக்கணும். பத்திரமா பார்த்துக்கணும்னா அப்படி டெய்லி அவங்களுக்கு ஃபோன் பண்ணணும். நம்மளுடைய டீமில் இருக்கிறவங்கள டெய்லி நீங்கள் ஃபோன் பண்ணுங்கள், டெய்லி ஜூமில் உட்கார வைங்க. தினமும் இந்த வாரம் 1000 ரூபா பே விட்டாங்கன்னா அடுத்த வாரம் 2000 ரூபா வாங்குறதுக்கு முயற்சி எடுங்க. வேறு ஒன்றும் சொல்கிறதுக்கு இல்லை. சிஸ்டம் நல்லா போயிட்டுருக்கு. அடுத்த மீட்டிங் பார்த்தீங்கன்னா மதுரையில் வச்சுருக்கோம். அப்போ சென்னையில் சொன்ன மாதிரி தான் இப்போயும் சொல்கிறேன். உங்களுடைய டீம்லேருந்து ஒரு 4 நபர்களை மதுரைக்கு வர சொல்லுங்கள். நன்றி, வணக்கம். தேங்க்யூ சார்.